Hello everyone. Now we are going to see Nasdaq weekly recap, second week of April. Guys, first ஃபண்டமெண்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டலி மார்க்கெட்ல பி ஸ்டாக்ஸ் பண்ணாங்க ஒரு ஏற்பாடுகள் போயிட்டு தான் இருந்தது. அது இந்த வீக் கன்ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் ஹியூஜ் ரேலி வெனஸ்டே ஏஷியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம்லேயே கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் ஃபுல் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ் தான் இருக்கும். அரௌண்ட் வெனஸ்டே ஓரளவுக்கு செட்டப் ஓகே, பட் தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் ஒரு நார்மல் செட்டப்ஸ் தான் இருந்திருக்கும். பட் 5 days மார்க்கெட்ல ஒரு நல்ல செட்டப்ஸ்லாம் இருக்கு. நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஏன்னா வீக் பைஸும் முடிஞ்சிருந்தாலுமே லாட் ஆஃப் செல் செட்டப்ஸ் தான் ஃபார்ம் ஆச்சு நம்ம செஷன் டைம்ல. சரிங்களா, லெட்ஸ் சி. புல்லிஷா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஐ அது ஒரு சினாரியோ இருக்கணும். தென் இது ஃபுல்லாக ஈக்குவலைஸ். சரிங்களா, இது ரெண்டு தான் நம்மளோட எய்மா இருக்கு. S&P 500ல ரீச் ஆயிடுச்சு. 16th மார்ச்சோட ஐ ரீச் ஆயிடுச்சு. பட் இதை ரீச் ஆகல. இது போயிட்டு நம்ம SMT அப்படி கம்மிங் வீக்ல எடுத்துக்கலாமானா இந்த வீக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு மார்னிங் இஸ்லாமாபாத் பாகிஸ்தான்ல ஒரு டீலுக்காக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த 2 weeks வந்து சீஸ் ஃபயர்னு சொன்னாங்கல்ல போன வெனஸ்டே. அதுக்கான ரீசன் டோட்டலா இந்த சீஸ் ஃபயர் பர்மனெண்ட் ஆகணுன்றதுக்காக கண்டிஷன்ஸ் ஈரான் சைட்ல இருந்தும் யூஎஸ் சைட்ஸ்ல இருந்தும் ஒரு மியூச்சுவலா அக்ரிமெண்ட் வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நடக்கல. ஸோ அது மேபின்னு இல்லை, ஒரு சீஸ் ஃபயர் அமைதி அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் எப்படி அதை புல்லிஷ் எடுத்துக்கிச்சோ அது இல்லை, அதுக்கான வாய்ப்பு ஒழுங்காக அமையலன்னும் போது அது நெகட்டிவாக தான் எடுத்துக்கணும். நம்ம டுமாரோ பார்ப்போமே. ஸோ எஸ்எம்டி இல்லையா தப்புன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டேலேருந்து என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் வீக்ல சி மண்டே ஃப்ரைடே இந்த தேர்ஸ்டேலாம் ஒரு மொமெண்டம் கிடையாது பெருசா. சரிங்களா, ஸோ இந்த மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது சிம்பிள் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோன் வந்து நம்ம மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை மார்க் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே லீவு. ஓகே, பட் டே லோ டு டே ஹை மார்க்கெட் நகருது தான், இல்லைன்னு சொல்ல. லாட் ஆஃப் ஈக்குவலைஸும் கூட மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே இந்த எஃப்இஜிக்கு ரியாக்ட் பண்ணாமல் பாடி க்ளோஸை வச்சு முடிச்சாச்சு மண்டே. பட் நம்ம நிறைய செல் செட்டப்ஸ் தான் பார்த்தோம். அது ஏன்றதை காமிக்கிறேன். செஷன் டைம்ல அதுவும் கிடைச்சது. லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் மண்டே நம்ம ஒரு ரேஞ்சில் இருக்கோம். இது ஒரு ஹையில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் செல் ஃபேர் வேல்யூ கேப், இது லோவில் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் ஃபேர் வேல்யூ கேப். பட் மார்க்கெட் ஃபாலோ பண்ணது பை சைடை ஆட்சி எஸ்எஸ்எல்ஸ் பாருங்க. இந்த எஸ்எஸ்எல் கலெக்டட். ஸோ இந்த எஸ்எல் எடுத்ததுக்கு இந்த பிஎஸ்எல் எடுக்கணும் இந்த மார்க்கெட். தென் இதோட எஸ்எஸ்எல் கலெக்டட். அப்போ இதோட பிஎஸ்எல் எடுக்கணும். நம்மளோட டார்கெட் எதுவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பிஎஸ்எல் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எல்ஸ் பொறுமையாக மார்க்கெட் நகர்ந்து வரணும். அவ்வளோதான். 4 hours 18 started with the 4 hour sell fair value gap. அதை மார்க் பண்ணுங்க. 4 hour sell fair value gap. S&P அதே தான். இன்ச் பை இன்ச் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னா ஐ ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் இது நம்மளுக்கு தேவையான கேண்டில். அடுத்தது 2 to 6 ரீச் பண்ணிட்டான். சிம்பிளா நமக்கு தேவையான டிபியை 2 to 6 பிஃபோர் த மார்க்கெட் ஓப்பனிங் ரீச் பண்ணியாச்சு. எதில்? என்கியூல. பட் இன்னும் இஎஸ்ல ரீச் ஆகல. அடுத்து 6 to 10 கேண்டில்ல 9:30 மேலே தான் நம்ம என்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ 3.5 hours நம்ம 1 hourல என்ன ஆச்சுன்றத பார்த்துக்கிறோம். நம்மளோட எய்ம் என்ன? மார்க்கெட் இதை ரீச் பண்ணணும், செல் ஆகணும்லாம் இல்லை. அங்கேருந்து திருப்பி கண்டினியூஷன் கொடுக்குன்னா அடுத்த டிபிஸ் எங்கன்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். அது கண்டினியூஷன் கொடுக்குன்னா ஒரு குட்டி ரீட்ரேஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். எங்கள் பை ஆக்சுவலாக அது ஒரு ரீட்ரேஸ் பண்ண வந்து நம்ம மணி ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இவ்வளோதான் இன்னைக்கு இருந்த எய்ம். ஏன்னா பி ஸ்டாக்ஸ்க்காக போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து என்ன நடக்க போன்றது ப்ரீவியஸ் வீக் தெரிஞ்சிருக்காது. நம்ம சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருப்போம். அது நெகட்டிவாக மாறுமா பாசிட்டிவாக மாறுமா மார்க்கெட்டுக்கே அது தெரியலன்றதுனால சைலண்டாக இருக்கு. ஓகே, சேம் எக்ஸாக்ட்லி இதான் 9 o'clock. 9 o'clock என்ன பண்ணுச்சுன்றதை காமிக்கிறேன். இங்கேயும் பாருங்க, மணி 9 o'clock. இந்த லோ 6 AM லோ ஸ்விஃப்ட் பை 9 o'clock. இங்கே ஓகே, ரெண்டுமே 6 AM எடுத்துருக்கு. எஸ்எஸ்எல் கலெக்டர். தென் 15 minutes மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பை செட்டப் பிஎஸ்ல ரொம்ப சூப்பராக போயிருக்கும். பட் என்கியூல அது எஃப்இஜி இல்லை, ஓபி இல்லை, அதனால மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சரி, ஃபேராலி கேப் இருக்கு 15 minutesல. மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஃபேராலி கேப் டேப் ஆயிருக்கு. திருப்பி இந்த ஃபேராலி கேப்போ டேப் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் எஸ்எம்டியோட இருக்கும். இது எஸ்எம்டி. தென் இந்த ஃபேராலி கேப்பை மார்க் பண்ணுறேன்.
கரெக்டாக இங்கே வந்து 9:30 ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸாக்ட்லி 9:30 ஸ்டார்ட் ஆன இடத்துல 1 மினிட் உள்ள போகலாம். ஒன் மினிட் இஎஸ் எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த செல்லுக்கு வந்து நம்ம ஏமாந்துருந்தா நம்ம ஒழுங்காக அனலைசஸ் பார்க்கலன்றது தான் நம்மளுடைய தப்பு. ஏன்னா நம்ம ஜிபி வந்து ப்ரீவியஸ் ஹைன்னு வச்சிருக்கோம், அது ரீச் ஆகிறதுக்கு 10 மணிக்கிட்ட ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ வெரி வெரி ஈஸி. எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்டாப் அவுட் பண்ணியிருக்கு. இங்கே யாரெல்லாம் பைஸ் வந்தாங்களோ அவங்க எல்லாரும் காலி பண்ணியிருக்கு. இங்கே பைஸ்ல இருந்தவங்களையும் காலி பண்ணியிருக்கோம். நல்லா தெளிவாக பார்க்கணும்னு சொல்றது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மொத்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். திரும்பி கீழே வரும்போது எந்த லிக்விடிட்டியும் இல்லைன்னா அப்போ உங்களுடைய ஸ்டாப் தான் அவங்களோட லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கிளாரிட்டியான ஒரு ரன் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ரன் இந்த ரன், நல்ல டிபி. பட் இங்க இருக்குல்ல ஒரு கிளாரிட்டியான எஃப்இஜி அந்த மாதிரி என்கியூல இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு செல் என்ட்ரி கொடுத்தானுங்க. 10 AM நியூஸ் வந்தது. 10 AM வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு வாட்டி 1 hours போனோம், 15 minutes போனோம், 5 minutes பார்க்கணும். 9 AM என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதனால 9 AM ஒரு நல்ல புல்லிஷ் க்ளோஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அகைன் மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கண்டினியூஷன் கொடுக்கலாம். ரெண்டுத்துல நான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் பிளைண்டா நம்புவேன், வெறும் கண்டினியூஷன் பாடி க்ளோஸ் கொடுத்துட்டாலே நம்பிடுவேன். பட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. சரிங்களா? இது 10 AM. 10 AM கிளியாரிட்டியாவே புரியல, எதுவுமே புரியல. நான் ரெண்டுத்துலையுமே காமிக்கிறேன். 1 minute. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கானா, ஒரு ஓபியா இருந்தது. அப்போ செல்வியூ ஓகே, இது கண்டினியூஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரீசன் இந்த லோ டார்கெட் பண்ணலாம். இது என்ன லோஸ்ன்னு பாருங்க, 3 AM. ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா லண்டன் லோஸ், ஏஷியன் லோஸ் மாதிரி டார்கெட் பண்ணணும் நியூயார்க் ஃபர்ஸ்ட். இதே தான், இதை டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கக்கூடிய பிஎஸ் எல்லாத்தையும் ரெண்டு பேர்லையும் கரெக்ட் பண்ணிச்சு. அந்த ஓபியை வந்து மார்க்கெட் கரெக்டாக ட்ரிகர் பண்ணிச்சு. இந்த ஓபிலேருந்து என்ட்ரி எஸ்எம்டி பார்த்து எடுத்தேன், 5 minute ஓபிலேருந்து. சரி கைஸ், கன்சல்டேட் ஆயிருக்கா? கன்சல்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். நாங்கள் என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் தெளிவாக எப்போ எஸ்எம்டி வருதோ அப்போ மட்டும் தான் ரியாக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இதில் ஒரு ரெஃப்யூஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, சரிதா? நல்ல என்ட்ரி தான், இல்லைன்னே சொல்லலை. சரி, பட் மேபி அது ஈக்குவல் ஐயா இருக்குமோ, ஸ்விஃப்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டேன். பட் அதுதான் ரியல் என்ட்ரி வித் ஃபெராலி கேப். சூப்பரான ஹாரர் புக் ஆயிருக்கும். பட் மிஸ்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் ஆச்சு, அதில் எடுத்துட்டேன். அதுக்கு மேலே நம்பாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை தான் எடுத்தது. தென் ஸ்டாப் வந்து இதில். ஓகே, டிபி ஃபஸ்ட்டு 9:30 லோ, இது ஈஸி. அதுக்கப்புறம் தான் இது. சரிங்களா? மார்க்கெட் வரல, கிட்டக்க வந்துட்டு 1.5 hour வந்துட்டு போயிடுச்சு. நான் பிஇல எக்ஸிட் ஆகிட்டேன். பட் லாட் ஆஃப் கன்சல்டேஷன் எஸ்எல்எட் ஆகாமல் அதுக்கப்புறம் போயிட்டாச்சு. இது நம்ம கணக்கில் இருக்க முடியாது. ஜஸ்ட் எனக்கு நம்மளோட வியூ ஃபர்ஸ்ட் பை, அந்த பைஸ் கிடைக்கல. இஎஸ்ல கிளியராக இருந்தது. பட் நம்ம என்கியூ தான் ட்ரேட் பண்ணோம், என்கியூல கிடைக்கல. தென் செல்ஸ் அந்த ஒரு 1.5 hour தான் பாசிட்டிவாக இருக்குது. தென் பீட், அவ்வளோதான். இதான் மண்டேவோட ஜேர்னல். நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு மண்டேவை. தென் மண்டே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் ஒரு வாட்டி பார்த்துட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம டியூஸ்டேஸில் யோசிக்கலாம். ஏன்னா அந்த வீக் ஃபண்டமெண்டல் வந்து சிபிஐ வேறு இருக்குது, ஆயில் ஃபியூச்சர்ஸ் வேறு எங்கேயோ மேலே இருக்குது. ஸோ சிபிஐ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, 2.3 2.4லேருந்து 3.4 கிட்ட வந்துடுவானு. ஆனால் அது 3.3 வந்ததுனால பெருசாக மார்க்கெட்டில் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒன்று தான் கம்மியாக வந்தது. இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணல. இல்லை, அதுதான் கணக்கு. நோ, we are going to see Tuesday. இப்போ நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கிறோம். இது ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. அட் த சேம் டைம் இது பாருங்க, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. போராஸ் அதே ஃபெராலி கேப் தான், இன்னும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, 226 என்ன பண்ணியிருக்கு, மேலே நின்று இருக்கு. மேலே நின்று இருக்கு மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது, ஒரு கிளாரிட்டியே கிடையாது. சரிங்களா? பட் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்,
SMT 10 a.m. to 2 a.m. Monday 10 a.m. to Tuesday 2 a.m. SMT இருக்கு. SMT நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் திங். பைக்கு எஸ்எம்டி இருந்தால் பை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் பைக்கு எஸ்எம்டி இல்லை, அதனால செல்லு கிடைக்குமான்றதால செல்லை ஃபாலோ பண்ணோம். 1 ஹவரில் போகும்போது ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஆனால் ஸ்டில் நம்ம அந்த பி ஸ்டாக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இருந்தோம். வார் கண்டினியூ ஆகும் ஃபண்டமெண்டலி. தென் டெக்னிக்கலி ஏஎம்டி பார்த்தா தெரியும் அக்யூமுலேஷன் மேனுபேஷன் இல்லை, ஏன்னா லோ ரைட் ப்ளஸ் எம்எஸ்எஸ் இந்த ஃபேராலி கேப் எல்லாமே இருக்கு. இப்படி மார்க் பண்ணியாச்சு. ஈவன் நான் இன்னொரு வியூ வச்சிருந்தேன், இந்த ஃபேராலி கேப்ல திருப்பி மேலே கூட போயிடலான்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கல. எஸ்எம்பியில் அதனால இதெல்லாம் பார்த்தேன் 9 AM. சரி, 9 AM PO3னா என்ன? 9 AM அப்போ கரெக்டாக ஒரு பீரியடில் மார்க்கெட் உட்காந்துருக்கு. அதுலேருந்து நம்ம டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் படி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு போகிறோம். வித் த எஸ்எம்டி இதை பாருங்க 829 இதுல இருக்கும் 829 15 மினிட்ஸ். Long 9:30. இல்லை பாருங்க கரெக்டாக 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்பீட் எப்போவுமே கவனிங்கன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 1 hour ஃபெராலி கேப் இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ஃபெராலி கேப் மார்க்கெட் வந்து டேப் பண்ணுச்சு. அந்த 15 மினிட்ஸ் ஃபெராலி கேப் பக்காவா கொடுக்கல மார்க்கிங்ஸ். இங்கேயும் எடுத்துக்காங்க. இதான் எக்ஸாக்ட்லி இதுவும் அதே 15 மினிட்ஸ் ஃபெராலி கேப் போய் டேப் பண்ணுச்சு வித் த எஸ்எம்டியோட. எஸ்எம்டியாக வந்துடும். இந்த ஃபெராலி கேப் டேப் பண்ணுது. 9:30 மேட் த டிஃபரன்சஸ். ஸோ யா டு ட்ரஸ்ட் தட் செட்டப். 9:30 ஈக்குவல் லோஸ் இருக்கானா தாராளமாக இருக்கு. இது இருக்காது 1 2 3. அதுக்கடுத்தது எப்பவும் போல நம்ம ப்ரீவியஸ் டே லோவை டார்கெட் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய செட்டப். டியூஸ்டே இல்லை பாருங்க நல்லா அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் எம்எஸ்எஸ்லாம் நடந்துச்சா. அப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். லாட் ஆஃப் ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டிஸ் ஈக்குவல் லோஸ் எல்லாமே இருக்குது. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எஸ்எம்டி இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரம் பிடிஆர்ஏ இருக்குது, ஏஎம்டி இருக்குது. தென் ஒன் சைட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து கிளியராக அண்டர் எக்ஸ்பிஎஸ்எல்ஸ், எஸ்எஸ்எல்ஸ் வந்து நல்ல பெண்டிங்கில் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஆக்ட். இந்த பாருங்க என்ன கரெக்டாக ஐஎஃப்இஜி கொடுத்துருக்க இடம். ஓகே, தென் நம்ம என்ட்ரி ஒன்று அந்த ஐஎஃப்இஜி வந்து திருப்பி டேப் பண்ணணும்னு வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் நான் வந்து அக்ரெசிவாக எடுத்துருவேன். இதான் நம்ம என்ட்ரி. தென் எஸ்எல் ஐஎஃப்இஜி ஹை டிபி ஃபஸ்ட்டு இதுதான். வெயிட் அ மினிட். ஃபஸ்ட்டு டிபி இது, நெக்ஸ்ட் டிபி ப்ரீவியஸ் டே லோ. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோ உடனே போய் ஹிட் ஆகாமல் ரொம்ப நேரம் டைம் வாங்கியிருக்கான். அங்கே தான் நீங்கள் பாசிட்டிவ்ஸ் புக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோவில் எதனா பெரிய விக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து வந்து பாடி தான் வைக்கணும். இது வந்து பாருங்க ஏன்னா விக்ஸ் இருக்கும். சரியா, எதுனாலும் சரி உங்களுக்கு அந்த டிபி ஹிட்டு 4 hour ஆவரேஜாக வந்தாச்சு. ஈஸி டிபி, ஈஸி டிபி. ஓகே, ஸோ செகண்ட் திங் இங்கெல்லாம் அந்த என்ட்ரியில் புதுசாக போய் பார்க்கல. வச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரி அதோட நம்ம முடிச்சாச்சு. இது டியூஸ்டே. Then I have to go Namaste. Namaste எடுத்தோட ஒரு பெரிய புல்லிஷ் டேவாக இருக்கும். ரீசன் Namaste ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நியூஸ் வந்தாச்சு. பி ஸ்டாக்ஸ்க்கான 2 weeks சீஸ்ஃபயர். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த பிஎஸ்எஸ் வரைக்கும் கரெக்டாக இருந்தது? இது வரைக்கும் கரெக்ட் ஆச்சா? வாட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் டார்கெட் இந்த பிஎஸ்எஸ்? பிகாஸ் லாட் ஆஃப் ஹைஸ் அண்ட் ஓப்பன் க்ளோசிங் ப்ரைஸஸ் அங்கே இருக்குது நம்மளுக்கு. தென் இது என்ன டேட்டு? 18th March. 18th March கரெக்ட் ஆச்சா? இதுலையும் கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இது என்ன டேட்? மெயின் பண்ண போகிறோம் 5th March. பட் 5th Marchக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வச்சேன். இதோட வித்தியாசம் வெட்னஸ்டே. ஃப்ரைடே எதுவும் கிடையாது பெருசா. வெட்னஸ்டே டெஸ்டோட முடிச்சிடலாம். சரிதா 18 ஒரே ஒரு கேண்டில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நான் இந்த கேண்டில் பார்த்தோன்னே முடிவு பண்ணது. 1 hour உள்ள போவோம். அங்கே என்ன ஒரு எஃபிஜி இருக்கும், அங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லைனையும் போடும், அந்த எஃபிஜி லைனையும் போடும். அது வரைக்கும் மஸ்ட் மார்க்கெட் செல் ஆகட்டும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த 1 hour எஃபிஜி. தென்
இந்த 1 hour எஃப்ஜி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இதான் 9 AM. 9 AM முன்னாடி என்ன பண்ணாங்க நல்லா கவனிங்க. ஏஎம்பி தெல்லம் தெளிவான ஏஎம்பி. எப்படி ப்ரோ ஏஎம்பி? 1 4 மணிலேருந்து உங்களுக்கு 8 மணி வரைக்கும். அப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மார்க்கெட்டை எப்படி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஹண்ட்டை வேறு பண்ணி வச்சுருக்கானுங்க 8 மணிக்கு. ஸோ நல்லா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. 15 minute டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் ஃபைன். இதில் பாருங்க சரிதா. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நல்லா இருக்கு. ஹெச்ஆர் மார்க்கெட் ஃபார்மேஷன். ஸோ மார்க்கெட்டிங் நல்லபடியாக ஃபாலோ தான் ஆகணும். ஆனால் அது ஹெச்ஆராக தான் திருப்பியும் ஃபாலோ ஆச்சு. அனஸ்டேஸ்ல நான் மோஸ்ட்லி கொஞ்சம் சைலண்டாக இருக்க காரணம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு பெரிய மூவ் 3% கிட்ட மூவ். ஸோ அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுமான்னு ஒரு சின்ன டவுட் பாருங்க. இருந்தாலும் போச்சு. பொறுமையாக அரைச்சரைச்சு எவ்வளோ நேரம் டைம் ஆக முடியுமோ ஆச்சு. 9:30 ஸ்வீப் பண்ணி இருக்கு. நல்லா கிளாரிட்டியாக மேலே போயிட்டு இந்த கேண்டில்ஸை சரியா அந்த கேண்டில் இங்கே தான் ஸ்வீப் ஆயிருக்கு. இஎஸ்ல தான் இங்கே நல்லா ஒரு கிளாரிட்டி ஆகியிருக்குன்னு சொல்கிறேன். கேண்டில் எஸ்எம்பி படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 8:15 ஸ்வெப்ட் ஆயிருக்கும் 9:30. இங்கே 8:15 ஸ்வெப்ட் ஆகியிருக்காது. 9:30 தான் கீழே இருக்கும். தென் 5 மினிட்ல ஒரு கிளாரிட்டி ஒரு எஃபேஜ் இருக்கா? இங்கே எஃபேஜ் இருக்கா? அவ்வளோ அது 1 minute 2 ஒர்க் தெரியும். ஒன் மினிட் ஸ்வெப்ட் மார்க்கெட் ஃபால் ஆகுது. நம்ம ஒரு என்ட்ரிக்கு பி சிம்பிள் இந்த ஃபெராலியா. பட் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு 3 மினிட் ஒரு கிளாரிட்டி கொடுத்தது மார்க்கெட் அகைன். இது பாருங்க 3 மினிட். இதுதான் எனக்கு கிளியராக இருந்தது. தென் எஸ்எல் இங்கே தான் டைட்டாக தான் வைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இந்த லோ, ஏன்னா அது லாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ். ஃபர்ஸ்ட் இது இந்த லோஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பட் ஃபுல்லாக மார்க்கெட் வரல. இதை நாங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி சார் இஎஸ்ல ரீச் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. மார்க்கெட் எந்த டிபி வரைக்கும் வெயிட் பண்ணிச்சோ அந்த டிபி வந்து இஎஸ்ல ரீச் பண்ணிச்சு. அட் த சேம் டைம் 10:50 வரைக்கும் இங்கே ரீச் பண்ணலை. நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆகாமல் புலிஷ் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் இது ஃபுல்லாக இங்கே இருந்து 4.8 இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு 4.5 வரைக்கும் கிடைச்சிருக்கும். அது எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மேலே எந்த விதமான சவாலுக்கு அப்புறம் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு புக் 3 hour. ஓகே இதான் வெனஸ்டே ட்ரேட்ஸ். ஸோ டியூஸ்டே ஒரு 4, வெனஸ்டே ஒரு 3 enough ஃபார் த வீக். தென் we are going to see Thursday. இது வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட் வந்து பைஸ் தான் போயிருக்கும் எல்லா டே டைம்ஸும் பார்க்கறதுக்கு. ஆனால் நமக்கு கிடைச்ச ட்ரேட்ஸ் எல்லாம் செல்லுன்றது இப்போ புரிஞ்சு ஒரு பை டேக் கூட இன்னும் கிடைக்கல. ஓகே தென் வெனஸ்டே சேம் டார்கெட்ஸ் பெண்டிங் இருக்கணும். இது Thursday ஓகே. அந்த டார்கெட்ஸ் எடுத்துச்சா இது வெனஸ்டேக்கான இது சாரி வெனஸ்டே டார்கெட் வச்சு அப்போ Thursdayக்கான டார்கெட்ஸ் பெண்டிங் இது வரைக்கும். ஓகே தென் கோயிங் டு Thursday. Four hours கிளாரிட்டியாக என்ன போட்டிருக்கு? அது A4 கரடியாப்பில் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. பட் 2 to 6 AM என்ன பண்ணுச்சு? ஸ்வீப். அடுத்து 6 to 10 AM என்ன பண்ணுச்சு? ஸ்வீப் மேலே போய் ஆக மொத்தத்தில் நமக்கு தேவையான எஸ்எஸ்எல் இங்கே ஸ்வெப்ட் ஆச்சா? ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இருந்தது பை வியூவில் சரியா. அதனால எஸ்எஸ்எல் வந்து ஸ்வெப்ட் ஆச்சான்னு பார்த்துக்க வேண்டியது கிளம்பு. இங்கேயும் ஒரு 2 to 6 இது என்ன தெரியுதுன்னா இதுலேருந்து இது வந்து மேலே இருக்கு. இங்கே ஸ்வீப் ஆகியிருக்கா? இதோட நம்பர் என்னன்னு பாருங்க. 18. 18 இங்கே ஸ்வீப், அங்கே ஸ்வீப் இல்லை.
இப்படி இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். எனக்கு மார்க்கெட்டிங் வந்து டிஸ்கவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் ரியாக்ட் ஆனது போயிட்டு இந்த 1 ஹவர் ஃபெராரி கேப், இந்த 1 ஹவர் ஃபெராரி கேப் ரியாக்ட் ஆயிட்டு 15 மினிட்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் எஸ்எம்பி இருக்கும். எப்படி ஸ்ட்ரக்சர் எதுக்கு ஃபார்ம் ஆகும், லிக்விடிட்டி எதுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கும், எதுக்கு அன்டாச்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துலான்னு விட்டுட்டேன். ஸோ இதை பாருங்க, இது இருக்குல்ல, இந்த எடுத்துட்டான். எடுக்கும் போதே கரெக்டாக போய் உங்களுக்கு 1 ஹவர் எஃபிஷியன்ட் தொட்டுட்டான். இங்கே பாருங்க, இந்த ஹை எடுக்கல, 1 ஹவர் எஃபிஷியன்ட் தொட்டாச்சு. தட்ஸ் இட். அது மாதிரி ஐஆர்டிஎஃப் பீரியடு தொட்ட பிறகு நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட எல்டிஎஃப் என்ட்ரி. ஏன்னா அது தொடறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1 டைம் ஃப்ரேம் தான் நீங்க எஸ்எல் ஒன் வாங்கி வச்சிருந்தீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஐஆர்டிஎஃப் ஃப்ரேம் என்ட்ரி அதுக்கப்புறம் மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டிஃபரன்சியேஷன் இந்த பீரியட் எஸ்எம்டி நிறைய பேருக்கு தெரியல. ஓகே, 11:30. இல்லை பாருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் செட்டப் நல்லா இருந்தது ஐஎஃப்இஜி. பட் நான் எடுக்காதது ரீசன், அட் த சேம் டைம் 9:30க்கு கீழே இருக்கான் இஎஸ், அவன் போயிட்டு அங்கே 1 ஹவர் எஃபிஜி வந்து டேப் பண்ணல, பட் இங்கே டேப் பண்ணிட்டான். இப்போ நம்மளாம் யோசிக்கலாம், இந்த பீரியட் எஸ்எம்டி படி அங்கே டேப் பண்ணிட்டு இங்கே டேப் பண்ணிடலன்னு யோசிக்கலாம். பட் நான் ஐஎட்எம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன். ஐஎட்எம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே டேப் பண்ணதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது எடுத்தது கீழே வரும்போது மேபி இந்த ஐஎஃப்இஜி ஒரு சில பேர் எடுத்திருப்பீங்க. பட் ஐ நாட் ட்ரஸ்ட் தட் ஐஎஃப்இஜி ஆர் திஸ் எஃப்இஜி. ஒரு எம்எஸ்எஸ்லாம் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ்லாம் வந்த பிறகு தான் நான் இந்த எஃப்இஜிக்கே போகிறேன். சரிங்களா? இந்த எஃப்இஜி எனக்கு அப்போ தான் ட்ரஸ்டடாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். கரெக்டாக டேப் ஆனது 10:05 வித்தின் த மேக்ரோ டைமிங் ஃபர்ஸ்ட் விண்டோ அது. ஸோ இதில் எங்கே ப்ரோ எம்எஸ்எஸ்? இந்த எம்எஸ்எஸ் கரெக்டாக இருந்தது. அந்த எம்எஸ்எஸ் 10:05 என்ட்ரி எஸ்எல்லிங்க. வெயிட் ஃபார் த டிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏஷியன் லோஸ் சம்திங் நினைக்கிறாரு. லண்டன் லோஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஏஷியன் லோஸ் வந்து பெண்டிங் வந்துருவோம். இந்த மாதிரி பெண்டிங் வந்துருக்கும். ஆனால் நீ அந்த லண்டன் லோஸ் எடுக்கவே இல்லை, கைஸ் ஏமாத்திட்டு போயிட்டான். எந்த அளவுக்கு பண்ணான்னு பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன், இந்த வீக் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இதுலேயுமே இது கரெக்டாக 4:11. இது இருக்கா இங்கே 4:11. இதனால தெளிவாக பாருங்க, இந்த லோவே இருக்குல்ல இஎஸ் 8:30 லோவே இருக்குல்ல, இவன் 8:30 லோவே எடுத்து கீழே விழுந்தான். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி நகரலன்னும் போது நீங்களே உஷாராகிட்டு வெளியே வர வேண்டியது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் டிபி மூவிங் டு திஸ் ஏரியா தாராளமாக போதும். 3 RR ஆல்ரெடி டியூஸ்டே 4, திரும்பி வெனஸ்டே 3, 7, இது ஒரு 310 RR per week. ஸோ இஃப் யூ ரிஸ்க் $200 per dollar, சாரி 200 ரிஸ்க் பெர் அக்கௌண்ட், 50K அக்கௌண்ட் பெர் ட்ரேட் வந்துடும். $2,000 கிட்ட நீங்கள் மேக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் செட்டப்ஸ் வித் லிக்விடிட்டி ஹண்ட்டு அங்கே ஸ்டாப், லிக்விடிட்டி பெண்டிங் அங்கே டிபி என்ட்ரி வந்து எம்எஸ்எஸ் எஸ்எம்டி ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் கன்ஃபர்மேஷனோட டைம் ப்ளஸ் ப்ரைஸ் தான். அந்த 9:30 to 11 என்ட்ரிஸ் கிடைச்சா பிளேஸ், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கு எனக்கு யோசனை நடந்தது. தென் ஃப்ரைடே இப்பதான் சொல்லிடுறேன், ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மார்க்கெட் வந்து ப்ரீமியம் போய் நின்றுட்டு இருந்தா அங்கே எந்த விதமான பிடிஆர்ஏஸுமே ஐடியாவே கிடையாது. சரிங்களா? மேபி ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் எடுத்திருந்தாங்க. என்னன்னா ஒரு கிளாரிட்டியான எஸ்எம்பி மட்டும் கொடுத்துருப்பான். அக்செப்டட். எனது 8:30 சிபிஐ வந்தது. சிபிஐ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பீட் பண்ணல, அதனால நார்மலாக வந்துருச்சு. அந்த சிபிஐ ஹையை வந்து எடுத்திருப்பான் என்கியூல 9:30 அங்கே எடுத்துருக்க மாட்டான். ப்ளஸ் இங்கே லிக்விடிட்டி பெண்டிங் வேற இருக்கும். எடுத்த உடனே இது ரொம்ப 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 ஒரு கிளாரிட்டியான என்ட்ரி கைஸ். இது வேணா ட்ரை பண்ணிருப்பீங்க. அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாக கிடையாது. ஈவன் இந்த லோ கூட வரல. நான் எய்ம் பண்ணது இந்த லோஸ் ஒன்றும் இல்லை. ஃப்ரைடேவோட லண்டன், தேர்ஸ்டே லண்டன் எப்படி எய்ம் பண்ணோம் அதே மாதிரி ஃப்ரைடே லண்டன். ஆனால் மார்க்கெட் அங்கே கொஞ்சம் கூட சட்டை பண்ணல, வரவே இல்லை. சரிங்களா? ஸோ இது நடுவில் யார் யாருக்கெல்லாம் அங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கோ எஸ்எம்டி பார்த்து எடுத்துக்கலாம். இது அரௌண்ட் ஒரு 1 hour மினிமம் வரும். ஏன்னா எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியும்னு தெரியாது ஒவ்வொருத்தரும். 2 hourனா கூட பயங்கரமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். 3 நேரம் ஆகணும். அரௌண்ட் 10:07
ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு டிபீட் பண்ணிருக்கலாமா ப்ரோனா முடியும். சைக்காலஜியில் ஆட்டா ப்ளே ஆகும். பட் நான் இங்கே என்ட்ரி எடுத்தது இது ஒன்று. இது ஈஸி என்ட்ரி. ஓகே, இது வெரி வெரி ஈஸி என்ட்ரி இந்த எஃப்ஜியில். அது மிஸ் பண்ணவங்களால நான் ஏஎஃப்ஜியில் அடிக்கணும். இது பாருங்க, இதெல்லாம் 20 டிபியாக இருக்கிறேன். ஆனால் இங்கேயும் ஹிட் ஆகலை. ஓகே, வர பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம். பட் வெரி கன்சல்டேஷன், அதனால நான் பெருசா வேண்டாம்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுங்கன்றேன். இந்த வீக் ஃபுல்லாவே செல் ட்ரேட்ஸ் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா, ஃபுல்லாவே நம்ம செல் ட்ரேட்ஸ்ல இருந்ததுனால இது பாசிட்டிவ் வீக்கா, இது நெகட்டிவ் வீக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, முடிஞ்சதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வீக்கா. பட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா சீஸ்ஃபயருக்கான நியூஸ் நெகட்டிவா இருக்கிறதுனால கீழே விழும்னு எதிர்பார்க்குறேன். விழுந்தா பார்ப்போம். விழுந்தா ஆல்ரெடி அனஸ்டே லோஸ் வந்து எடுக்கணுன்றதா ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா இது நடுவில் உங்களுக்கு 3 to 4% கவர் ஆகிடும். லெட்ஸ் see guys, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. கன்சிஸ்டண்டாக பொறுமையாக ட்ரேட் பண்ண பாருங்க. இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்ல காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக $400-600 பேர் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, பொறுமையாக போனாலும் ஸ்டெடியாக இருக்கட்டும். அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பில் பண்ணும்போது இவர்கிட்ட காசு கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டில் வந்து லாசஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவாருப்பான்றது மற்றவங்க தைரியம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஏடா கூடமா நம்ம பாட்டு கேமல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யூசர் ஸ்டேட்ஸ்லையோ இல்லை $1,500 $1,000 அப்படியே ரிஸ்க் எடுத்து அப்படியே முடிக்கணும்னு பார்ப்பாங்க 2 டேட்ஸில். அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஆஃப்டர் த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.